பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலித்து திருமணம் செய்து 4 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்ததாக அவரது ஆடை வடிவமைப்பாளராக இருந்த ஜாய் கிறிசல்டா புகார் தெரிவித்தார். ஏற்கனவே தனது மாமன் மகளை திருமணம் செய்து பள்ளிக்கு செல்லும் வயதில் 2 குழந்தைகளுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னையில் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 4 முறை கருத்தரித்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜின் வலியுறுத்தலால் அதனை கலைத்ததாகவும், மீண்டும் கருவுறவே உயிருக்கு ஆபத்து என கூறியதால் எதிர்ப்பை மீறி குழந்தையை பெற தயாரானதாகவும் ஜாய் கிறிசல்டா தெரிவித்தார். இந்நிலையில் திருமண மோசடி செய்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிசல்டா போலீசில் புகார் அளித்தார். ஜாய் கிறிசல்டா கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில், ரங்கராஜ் எனது கணவர், நாங்கள் திருமணம் செய்து கொண்டு 2 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம். தற்போது என்னை தவிர்த்துவிட்ட அவர் நான் நேரில் சந்திக்க முயன்றபோது அடித்து விரட்டினார். இப்போது என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவரே தந்தை. அவர் எனக்கும் குழந்தைக்கும் பொறுப்பேற்று என்னுடன் சேர்ந்து வாழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். காவல்துறையின் நடவடிக்கை திருப்தியளிக்காத நிலையில் ஜாய் கிறிசல்டா முதல்வர் தனிப்பிரிவிலும் பின்னர் மாநில மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்தார். தனது புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து 2 தரப்பிடமும் விசாரணை நடத்திய மகளிர் ஆணையம் ரங்கராஜுக்கு சம்மன் அனுப்பியது. விசாரணைக்கு ஆஜரான ரங்கராஜ் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அங்கேயே பார்த்துக் கொள்வதாக கூறிய தகவலும் வெளியானது. இந்த நிலையில் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஜாய் கிறிசல்டா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தனது மகனின் பிறப்பு சான்றிதழை வெளியிட்டு தந்தை பெயர் மாதம்பட்டி ரங்கராஜ் என குறிப்பிட்டிருந்தார். குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜின் சாயலில் இருப்பதாக ஒரு புகைப்படத்தையும் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தார். இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு 2 முறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஜாய் கிறிசல்டாவை தான் திருமணம் செய்ததையும், ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் தந்தை என்பதையும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விவகாரம் என்றாலும் வழக்கு முடியும் வரை குழந்தையை பராமரிக்க மறுக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உண்டு எனவும் மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் அருண் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் ஜாய் கிறிசல்டா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் மகளிர் ஆணையம் நடத்திய விசாரணையில் எனது முன்னாள் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை காதலித்து திருமணம் செய்ததையும், என்னுடைய குழந்தை தனக்குதான் சொந்தம் என்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீதி நிலைநாட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் மகளிர் ஆணைய பரிந்துரையின் அடிப்படையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை காவல்துறை தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணையின் முடிவில் மாதம்பட்டி ரங்கராஜ் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.